Welcome to Alwyn Cappuccino YouTube channel. ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ஃபாதர் ஆல்வின். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்ம எப்போவுமே ஜெபிக்கிற இந்த ஜெபமாலையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான தெளிவான விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தெளிவாக புரியும். ஒன்று என்னென்னா, நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபமாலை எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஜெபம் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம். குறிப்பாக நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அருள் நிறைந்த மரியே அப்படின்னு சொல்லி இந்த ஜெபமாலையில் நம்ம ஜெபத்தை சொல்லுவோம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த ஜெபம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதுடைய ஒரு தெளிவான விளக்கம். அதுக்கடுத்தது இந்த ஜெபமாலையை நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்குது, அதாவது நம்ம மாதா கிட்ட வேண்டுறோமா, இல்லை இயேசு கிட்ட வேண்டுறோமா, இல்லை கடவுள்கிட்ட வேண்டுறோமா, எப்படி நம்ம இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம், இது ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அது கூட கடைசியாக அந்த ஜெபமாலையில், குறிப்பாக அந்த ஜெபமாலைன்னு நான் சொல்லும் பொழுது ஆக்சுவலி என்னன்னு சொல்கிறேன்னா, அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்கிறேன். இந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தில் 2வது பகுதியில் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். அதற்கான ஒரு தெளிவான விளக்கம், அதாவது எதுக்கு பாவிகள்னு சொல்லி நம்ம வேண்டுறோம், தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கோம். அது கூடவே இறப்பின் வேளையில் வேண்டுறோம், எதுக்கு இறப்பின் வேளையில் வேண்டிக்கங்கன்னு சொல்லி வேண்டுறோம், இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் முழுமையாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது, நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபமாலையை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்கிற 2 பகுதிகளை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஜெபமாலைன்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலி அருள் நிறைந்த மரியே அப்படின்ற ஜெபத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த அருள் நிறைந்த மரியேன்ற ஜெபத்தில் 2 பகுதிகள் இருக்குது. முதலாவது என்னென்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்றதான் முதல் பகுதி. இந்த முதல் பகுதி முழுமையாக பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட பகுதி, அதாவது திருவசனம் அப்படின்னு சொல்லலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே அப்படின்ற வார்த்தை கபிரேல் வானதூதர் மரியாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். அதுக்கு அடுத்த வார்த்தைகள், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்ற வார்த்தைகள் மரியாவுடைய கசின் எலிசபெத் அம்மா மாதாவை பார்த்த பொழுது அவங்க சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை தான் நம்ம ஜெபமாலையில் சொல்கிறோம். இது கூடவே நம்ம என்ன சொல்கிறோன்னா, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் எலிசபெத் அம்மா சொன்ன அந்த வார்த்தை தான். ஸோ இந்த ஜெபமாலையுடைய முதல் பகுதி முழுமையாகவே பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட வசனம். பைபிளில் உள்ளது தான் திருப்பி 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 எத்தனை முறை அந்த ஜெபமாலையை சொன்னாலும், இந்த அருள் நிறைந்த மரியாவை சொன்னாலும் நம்ம திருப்பி 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 சொல்கிறோம். இந்த வசனங்களை நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 2 விஷயம் நடக்குது. முதல் விஷயம் என்னென்னா, எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையால் என போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி மாதாவுக்கு அருளப்பட்ட அந்த இறைவாக்கு, ப்ராஃபஸி நம்ம நிறைவேறுது. ஏன்னா நம்ம அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொல்கிறோம், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவரே அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது மாதாவுக்கு அருளப்பட்ட அந்த இறைவாக்கு நம்மில் நிறைவேறுகிறது. அது கூடவே உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லும் பொழுது இயேசுவை துதிக்கிறோம். இந்த ஜெபம் சொல்லும் பொழுது நம்ம எத்தனை முறை ஜெபம் சொன்னாலும் இந்த பகுதி வரும் பொழுது இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இயேசுவை இந்த இடத்துல நம்ம துதிக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இந்த ஜெபமாலையுடைய முதல் பகுதியை ஜெபிக்கும் பொழுது நடக்குது. இந்த ஜெபமாலையுடைய 2வது பகுதி, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்றது தான் இந்த ஜெபமாலையுடைய 2வது பகுதி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த 2வது பகுதி தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டிங் ப்ரேயர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த 2வது பகுதியை ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது, எதுக்கு நம்ம இப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்றத நிறைய பேருக்கு புரியாமையே இருக்குது. குறிப்பாக நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு தெளிவான ஒரு புரிதல் அற்ற ஒரு ஜெபமாக இருக்குது. அதனால தான் இந்த ஜெபத்தை நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாதா கிட்ட ஜெபிக்கிறீங்க, நீங்கள் மாதாவையே இயேசுவுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஆக்சுவலி இது தப்பு. நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கலை.
இந்த விளக்கத்த நீங்க கண்டிப்பா கேளுங்க. இப்ப நான் சொல்லப் போற விளக்கத்த உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். முதலாவது புனித மரியாயே இறைவனின் தாயே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம மாதாவ கடவுளுக்கு ஒரு படி மேலேயோ, இயேசுவுக்கு ஒரு படி மேலேயோ நம்ம வைக்கல. ஆக்சுவலி இந்த இடத்துல லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இறைவனின் தாயே அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல இயேசு தான் என்னுடைய கடவுள், இயேசு தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா, நான் முதல்ல இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசுவை என்னுடைய இறைவனாக நான் பார்க்காவிட்டால், எப்படி மாதா இறைவனின் தாயாக முடியும்? நான் இயேசுவ முதல்ல என்னுடைய கடவுளா பார்த்தா தான், அந்த கடவுளுக்கு மனு உருவம் கொடுத்த அந்த மரியாவை நான் இயேசுவுடைய அன்னையாக கூப்பிட முடியும். ஸோ, பேசிக்கா என்னன்னா, நான் கடவுளை என்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்னுடைய கடவுளாகிய இயேசுவின் தாயாக இருக்கிற மாதாவை நான் இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புகழ்ந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, இயேசுதான் கடவுள், இறைவன். அந்த இறைவனுக்கு தாயாக இருக்கிறவங்க தான் மாதா. ஸோ பேசிக்கா திஸ் இஸ் அ டைட்டில் டு மேரி அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து மாதாவை கடவுளுக்கு அடுத்து இல்ல மேல இருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு தெய்வமாக நம்ம பார்க்கல. மாதாக ஒரு டைட்டிலா அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். ஆக்சுவலி பைபிள்லயே நம்ம பார்த்தாலும் சரி, லூக்கா நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். எலிசபெத் அம்மாவே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே என் ஆண்டவரின் தாயார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப வந்து கடவுளை நம்ம எப்படி வந்து சொல்றோம்னா, இயேசுதான் என்னுடைய கடவுள் எப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல அவர்களும் இயேசுவை கடவுளாக பார்ப்பதால் தான் அந்த இயேசுவுக்கு தாயாக இருக்கிற மாதாவை கடவுளின் தாயார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம இறைவனின் தாயேன்னு சொல்லி மாதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது, மாதாவை புகழ்ந்து இறைவனின் தாயே அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து இந்த ஜெபத்துல சொல்றோம். இப்படி மாதாவை புகழ்ந்து இறைவனின் தாயேன்னு சொன்னதுக்கு அப்புறம், நம்ம வந்து பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆக்சுவலி இந்த பிரேயர் தான், இந்த பார்ட் ஆஃப் த பிரேயர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு ஆழமான பிரேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, பாவிகளா இருக்கிற எங்களுக்காகன்னு நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, எங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்காகன்னு சொல்லி சுயநலமா ஜெபிக்கல. எங்களுக்காகன்னு சொல்லி பிறர் நலத்தோட அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காகன்னு சொல்லி தான் ஜெபிப்பீங்க. வேற யாராவது ஜெபிச்சாலும் எங்களுக்காகன்னு சொல்லி தான் ஜெபிப்பாங்க. ஸோ, ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருமே பாவிகள் தான். எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி பாவிகளா இருந்தாலும், நான் எனக்காக சுயநலமா இல்லாம அடுத்தவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அதனால தான் இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது, கடவுளுடைய அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஏன்னா, நம்ம வந்து சுயநலமா இல்லாம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறர் நலத்தோட ஜெபிக்கிறோம். ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்க வந்து என்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. என்னன்னா வந்து, எதுக்கு கத்தோலிக்கர்கள் நீங்க எல்லாருமே வந்து ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும்னு சொல்லி மாதா கிட்ட ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான விளக்கம் ஆக்சுவலி இதுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு மனுஷன் எப்ப இறப்பான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு அப்படி தெரிஞ்சனா, ஃபாதர் எனக்காக வேண்டிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து என்னுடைய இறப்பு இருக்க போகுது. சிஸ்டர் எனக்காக வேண்டிக்கோங்க. பாஸ்டர் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஆனா நம்ம யாருக்கிட்டயும் அப்படி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய இறப்புன்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படி நிலையற்ற வாழ்க்கையை வாழற நம்ம தான் மாதா கிட்ட, எங்க யாருக்குமே நாங்க எப்ப சாவோம், எப்ப இறப்போம்னு தெரியாது. நீங்க எனக்காக வேண்டிக்கோங்க. எங்களுக்கு எப்ப இறப்பு வரும்னு தெரியாது. பட் அந்த நேரம் வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க. நான் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட இந்த ஜெபத்துல நம்ம வேண்டுறோம். இதுதான் ஆக்சுவலி இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நடக்குது. இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும், இருக்க வேண்டும். இப்படி இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் ஃபைனலா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து, நீங்க மாதாவ கடவுளா பார்க்குறீங்க. மாதாவ கடவுளா வச்சு வழிபடுறீங்க. இயேசுவ விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலி மாதா கிட்ட நம்ம வந்து கடவுளா பார்த்து ஜெபிக்கல இந்த இடத்துல. மாதாவ ஒரு புனிதராக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்து, மாதாவுடைய விண்ணப்பத்தை இயேசு கானாவூர் திருமணத்துல எப்படி நிராகரிக்காம செய்து கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய விண்ணப்பத்தையும் மாதா மூலமாக இறைவன் கேட்பார் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். குறிப்பா
இந்த அருள் நிறைந்த மரியே முடிவிலேயே நம்ம ஜெபிக்கும் பொழுது, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி. மாதா கடவுளா இருந்தா, அவங்க கிட்ட நம்மளே நேரா வேண்டுவோம் இல்லைங்களா? நம்ம எதுக்கு வந்து மாதாவை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுறோம்னா, இயேசு தான் கடவுள். இயேசு தான் ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுள்ட்ட எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி மாதா கிட்ட ஜெபிக்க நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த இடத்துலயும் இயேசுதான் கடவுளாக நாம பார்க்கிறோம். அந்த இயேசுவிடம் மாதாவே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க நீங்க அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். அதுதான் இந்த ஜெபத்தில் நடக்குது. இந்த விளக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும், ஒரு புரிதலையும் குடுத்திருக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது இதுதான் நடக்குது. இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நெறைய பேருக்கு புரியாது. அதனால தான் நெறைய டைம் வந்து மாதாவ நீங்க கடவுளா பார்க்குறீங்க. மாதா கிட்ட இந்த ஜெபத்த சொல்றீங்க. அப்படிலாம் சொல்லத் தேவையில்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதுதான் ஒரு தெளிவான விளக்கம். இறுதியா ஒண்ணு சொல்றேன். என்னன்னா வந்து மாதா கிட்ட நீங்க எதுக்கு இந்த ஜெபத்த கூட நீங்க ரெக்வெஸ்ட்டா வைக்கிறீங்க? நேரா கடவுள்ட்ட வேண்டுங்க. அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலி அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, உங்கள் புரிதல் தவறா இருக்கு. ஏன்னா, அ கடவுள்ட்ட நேராவே வேண்டிக்கலாம். நீங்க எதுக்கு மாதா மூலமா கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஆர்கியுமென்ட் இதுவா தான் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, அம் எதுக்கு பாஸ்டர் எனக்காக வேண்டிக்கோங்க. என் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. அ என் குடும்பத்துக்காக வேண்டிக்கோங்க. நான் கடன் பிரச்சனையில இருக்கேன். எனக்கு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம ஒரு பாஸ்டர்கிட்டயோ, ஃபாதர்கிட்டயோ, சிஸ்டர்கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ எனக்காக ஜெபிக்குங்க, எனக்காக பிரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கேட்கிறோம். நம்ம தான் கடவுள்ட்ட நேராவே ஜெபிக்கலாமே. இவங்க ஜெபம் பண்ணியா கடவுள் நம்ம ஜெபத்த கேட்க போறாரு? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஆக்சுவலி வந்து. ஏன்னா வந்து அடுத்தவங்க ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கண்டிப்பா கடவுள் நமக்காக கேட்பாருன்ற நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது, மாதா நமக்காக ஜெபிக்கும் பொழுது, அதை கண்டிப்பா கடவுள் கேட்பாருன்ற நம்பிக்கையும் கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் இருக்கு. அதனால தான் வந்து மாதா கிட்ட விண்ணப்பங்களை நாம் சொல்றதற்கான காரணமும், புனிதர்கள் கிட்ட நம்ம வேண்டுவதற்கான காரணமும் அதுதான். ஒரு ஃபாதர் எனக்காக ஜெபிச்சா, ஒரு சிஸ்டர் எனக்காக ஜெபிச்சா, ஒரு பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சா, இல்ல ஒரு பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு மனிதர், நமக்கு தெரிந்த மனிதர் அவங்க கிட்ட வந்து எனக்காக வேண்டிக்கங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்க எனக்காக வேண்டும் பொழுது, மத்தவங்கலாம் வேண்டும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கண்டிப்பாக அதற்கு 10 மடங்கு மேலாக, பல மடங்கு மேலாக நம் மாதாவிடம் நான் எனக்காக வேண்டிக்கங்கன்னு சொல்லும் பொழுது, மாதா எனக்காக கடவுளிடம் பரிந்துரை பேசும் பொழுது, எனக்கு என்னுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையில தான் கத்தோலிக்கர்கள் நாமும் ஜெபிக்கிறோம். இத புரிஞ்சுக்காம நம்மகிட்ட ஒரு சில பேர் வந்து ஆர்க்யூ பண்ணாங்கன்னா, அவர்கள் மீது நாம் கோவப்படக்கூடாது. வந்து அவங்ககிட்ட ஆர்க்யூ பண்றது என்ன சொல்றேன்னா, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால வந்து நம்ம இந்த விளக்கத்தை சொல்லுவோம். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அ இல்லன்னா நம்ம வந்து இத வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கத்தோலிக்கர்களாகிய நம்ம தெளிவா இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அ இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொளியா இருக்கும்னு நம்புறேன். யாருக்காவது இது புரியாம இருந்ததுன்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அப்படி இல்லன்னா, நீங்க இத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. அனைவரும் புரிந்து கொள்ளட்டும். இதுதான் நம்ம வந்து ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நன்றி. Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.